சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சீதாவோட ஹாஸ்பிட்டல்லேருந்து 5 லட்சம் சீதா கிட்டே கொடுத்து விட்டுருப்பாங்க. அதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் சீதா பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியிலேயே ஆட்டோவில் போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா 2 திருடங்க வந்து சீதா கிட்ட பணத்தை திருடிட்டு போயிடுவாங்க. இதனால் சீதா வந்து ரோட்டில் நின்று அழுதுட்ருப்பாங்க. அந்த நேரம் மீனா அங்கே வந்து என்னாச்சு சீதா, சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, நீ இனிமேல் இந்த வேலையிலே இருக்கக்கூடாது, உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த 5 லட்சத்தை நீ தான் கொடுக்கணுங்கிறாங்க. அதை எப்படி சார் அவள் பொறுப்பேற்றுக்க முடியும்? யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க, அந்த யார் திருடினாங்களோ அதை கண்டுபிடிக்காமல் நீங்கள் இவளையே குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா சீதாக்காக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணும் வந்து பேசுகிறாங்க. இவன் மேலே என்ன சார் இருக்குது, ஆனால் இனிமேல் இந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு அருண் சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக முத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து யார் திருடிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கூட சேர்ந்து முத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து காலி பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க ஒய்ஃபை. அதனால காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பணத்தை திருடி இருப்பாங்க. இந்த விஷயத்த முத்து கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிருவார். இதனால் முத்துவும் மீனாவும் சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா சீதாவை காப்பாற்றிருக்காங்க. அருண் இந்த விஷயத்தில் கூட ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் திருடனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது சீதா வந்து முத்துவை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.